இன்றைக்கு சிந்து என்னத்தோட வந்திருக்கண்டா விரத சாப்பாடோட அக்கா சமைச்ச விரத சாப்பாடு. பாஸ்மதி ரைஸ், பருப்பு கறி, மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் போட்டு ஒரு கறி, வல்லாரை, தக்காளி பழம், பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு ஒரு சம்பல். அடுத்தது பீட்ரூட் வரை. இந்த நாள் தான் நான் அக்கா கையால் சமைச்ச சாப்பாடை சாப்பிட போகிறேன். மற்றபடி நான் தான் அவைக்கு போய் சமைச்சு கொடுக்குறேன். நான் இப்போ கடலையும் கத்திரிக்காயும் பொரிச்ச ஒரு கறி வச்சுவாக்கா, அதையும் போட்டு சாப்பிட போகிறேன். நான் கூட பரிசுக்கு போனால் நான் தான் அங்கே போய் சமைக்கிறேன்னா அவைய சமைக்க விட மாட்டேன். ஏனோ தெரியாது, நான் போய் அவைக்கு சமைச்சு கொடுக்கணுமென்று நான் நினைப்பேன். இப்போ உருளைக்கிழங்கு, முருக்கங்காய், மற்றது தக்காளி பழம் போட்டு ஒரு குழம்பு வச்சது, இவ்வளவு தான் கறி. மற்றது அப்பளம், வாழைக்காய் பொரியல், மரவள்ளி கிழங்கு பொரியல், மற்றது மோர் மிளகாய் பொரியல், மற்றது வடகம், சோயா மிக்ஸ் பொரியல், இவ்வளவும் செஞ்சுருந்தோம் அக்கா. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நான் கூடுதலாக நானும் சமைப்பேன் விரத சாப்பாடு. ஆனால் வேறு ஆக்கள் சமைச்சு நான் சாப்பிட்டது குறைவு. இது முதல் தடவை அக்காட கையால் சாப்பிட்டேன். நான் உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அக்கா நல்ல சமைப்பா. நான் இப்போ எல்லா கறியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து குழச்சி சாப்பிட்டு அவளுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னவா. அதனால் நான் சாப்பிட்டு அவளுக்கு டேஸ்ட் சொல்ல போகிறேன். நல்லா இருந்தது சாப்பாடு, நல்லா இருக்குன்னு சொல்லி கையால் காட்டுறேன். அவள் தான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறா. அப்படி காட்டுறான் இப்படி காட்டுறான்னு தான் சிந்துட விளையா.